நேயர்களுக்கு நமஸ்காரம். போன தொகுப்புல சகர மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணதாகவும் குதிரையை அஸ்வமேத யாகத்தின் பொருட்டு அவுத்து விட்டதாகவும் பார்த்தோம். பின்னாடியே இந்திரன் அந்த குதிரையை கபிலாரண்யத்துல கட்டி போட்டு சகரபுத்திரர்கள் அதை தேடி கபிலரை துன்புறுத்தி கபிலருடைய கோபத்தினால் பஸ்மமானதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த தொகுப்புல பார்ப்போம். சகரர் ரொம்ப வருத்தத்தோட புத்திரர்கள் என்ன ஆனாருன்னு தெரியாம தன்னுடைய ஜேஷ்டகுமாரன் அசமஞ்சன்ட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு போறார். ஏன்னா இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவர் எந்த இடத்துக்கும் போக முடியாது, அவர் போய் தேட முடியாதுன்றதுனால தன்னுடைய மூத்தவன், அதாவது முதல் புதல்வனான அசமஞ்சன் போறார். அப்ப அசமஞ்சன் பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கார், அசமஞ்ச மாதிரி தத்தியா தான் இருக்கார். ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தார். என்னன்னா அம்சுமந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதல்வனை பெற்று எடுத்திருந்தார். அம்சுமந்தன் ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப வினய குணம் உடையவன். அம்சுமந்தனை பார்த்து சகரர் சொல்றார், எப்பா என்னுடைய புத்திரர்கள் 60 பேரும் எங்க போனான்னு தெரியல, கொஞ்சம் அவளை தேடி கூட்டிட்டு வா அப்படின்னு அம்சுமந்தன்ட்ட சொல்றார். அம்சுமந்தனும் சித்தப்பாக்களை தேடி போறார். அவரும் அதே மாதிரி பூலோகம் ஃபுல்லா தேடுறார். சொர்க்கலோகத்துக்கு போறார். அங்கேயும் எங்கேயும் தென்படல. அக்கம் பக்கம் விசாரிக்கிறார். அப்ப அவெல்லாம் என்ன சொல்றான்னா பாத்தாள லோகத்துக்கு போனதாக சொல்றா. இவர் என்ன பண்றார், அவளை தேடிண்டு பாத்தாள லோகத்துக்கு போறார். அங்க கபிலர் அதே மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவர் போய் கபிலரை பூஜை பண்ணி கபிலர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இந்த குதிரை எங்க தாத்தா அஸ்வமேத யாகம் பண்ற குதிரை, இந்த குதிரையை கூட்டின்னு போனாதான் யாகம் முடியும், பூர்த்தி அடையும், இந்த குதிரையை நான் கூட்டின்னு போகணும், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த வினய குணத்தை பார்த்து கபிலர் ரொம்ப சந்தோஷத்தோட கூட்டிட்டு போப்பா அப்படின்றார். இன்னொரு சின்ன விஞ்ஞாபனம் அப்படின்னு கபிலர்கிட்ட அம்சுமந்தன் கேட்கிறார். என்னுடைய சித்தப்பா 60 பேரும் பாத்தாள லோகத்துக்கு வந்ததாக எல்லாரும் சொல்றா, நீங்க அவளை எங்கேயாவது பார்த்தேலா அப்படின்னு கபிலர்கிட்ட கேட்கிறார். உடனே கபிலர் ரொம்ப கோபத்தோட பதில் சொல்றார், அவ 60 பேரும் துஷ்டர்கள், இங்க ஒரு மகர்ஷி தபஸ் பண்றன்றத கூட பார்க்காம என்ன ஹிம்சை பண்ணா, கோபத்துல நான் அவளை பார்த்தேன், அவ பஸ்மம் ஆயிட்டா அப்படின்ற விஷயத்த அம்சுமந்தன்ட்ட தெரிவிக்கிறார். அம்சுமந்தன் ரொம்ப துக்கத்தோட கபிலர்கிட்ட கேட்கிறார், அவ பண்ணது தப்பு தான், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவாளை சத்கதி அடையறதுக்கு மோட்சம் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறார் கபிலர்கிட்ட. கபிலர் சொல்றார், இவாளுடைய சாம்பல் கங்கா ஜலத்தால நனைக்கப்பட்டால் மட்டுமே இவங்க சத்கதி அடைவார்கள், மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு கபிலர் சொல்றார். உடனே அம்சுமந்தன் என்ன பண்றார், அந்த குதிரையை கூட்டிண்டு திருப்பி சகர சக்கரவர்த்தி சகர ராஜாவோட கிட்ட வரார். குதிரையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். சகரர் ரொம்ப துக்கத்தோட அந்த யாகத்தை பூர்த்தி பண்றார். ஏன்னா புத்திரர்கள் 60 பேரை இழந்துட்டார் இல்லையா, அவர் ரொம்ப துக்கத்தை அடைஞ்சார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார் அம்சுமந்தன்ட்ட. அம்சுமந்தன் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. கங்கா ஜலத்துல நினைச்சா மட்டும்தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அவளுடைய சாம்பலானது கங்கா ஜலத்துல நனைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சகர்கிட்ட சொல்றார். சகரரும் சரி என்ன வழி அப்படின்னு பாக்குறச்சே, கங்கா ஜலம் தானே, அது இங்கேயே காசியில வாரணாசியில இருக்கே, சாம்பலை கூட்டின்னு அங்க நினைச்ச அங்க கங்கா ஜலத்துல கரைச்சிடலாமே அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா கங்கா அப்ப பூலோகத்திலே கிடையாது, கங்கா சொர்க்கலோகத்துல மட்டும்தான் இருந்தாலாம். அதனாலதான் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா அம்சுமந்தன் சகரர்கிட்ட சொல்றார். சகரர் என்ன பண்றார், பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அம்சுமந்தனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வனவாசம் கிளம்பி தபஸ் பண்றதுக்கு கிளம்பி போறார். காலம் இப்படி நகர்ந்து நகர்ந்து போறது. அம்சுமந்தனுக்கு திலீபன் சொல்லிட்டு ஒரு அழகான குமாரன் பிறக்கிறார். சகரர் தபஸ் பண்ண போன சகரர் கால தர்மத்தினால அவர் மரணம் அடைகிறார். ஏன்னா அவருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் போதே ரொம்ப வயசாயிடுத்து. வனவாசம் போய் தபஸ் பண்ண அவர் உடல்நிலை சரியில்லாம அவர் மரணம் அடைகிறார். இன்னும் இவளுடைய புதல்வர்கள் மோட்ச கதியை சத்கதியை அடையாம அப்படியே இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அம்சுமந்தன் திலீபன்ட்ட சொல்லிட்டு போறார், இந்த மாதிரி உன்னுடைய கொள்ளு தாத்தாக்களை நீ கரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றார். திலீபனும் ஒரு வயசுக்கு அப்புறம் ராஜ்ய பரிபாலனத்தை விட்டு காட்டுக்கு தபஸ் பண்ண வரார். அவரும் தபஸ் பண்ண முயர்ந்து அவருக்கும் கால தர்மத்தினால மரணம் ஏற்படுறது. அப்புறம் திலீபனுடைய புத்திரன் பகீரதன் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பகீரதன் இவாளை மோட்சத்துக்கு அனுப்பணும்னு பிரயத்தனப்படுறார். எப்படி பிரயத்தனப்படுறார் அப்படின்றத பத்தி அடுத்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.